இந்த மெய்க்கீர்த்தி யாரோடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழ்மாது விலங்கு அப்படின்னு வந்தாலே நம்ம முதலாம் குலோத்துங்கனுடையது அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துடலாம். இந்த கல்வெட்டு முதலாம் குலோத்துங்க சோழனுடைய கல்வெட்டாக இருக்குது. இந்த பெருமுக்கல் மலை மீது இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டுகள் தான் இது ஒரு பாண்டியருடைய கல்வெட்டு. இந்த கல்வெட்டு ஒரு 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டியருடைய கல்வெட்டில் தான் திண்டிவனம் உடையான் அப்படின்ற ஒரு பேர் வருது. இந்த கல்வெட்டில் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், விழுப்புரம்னு இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஊரோட பேர் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், விழுப்பரையன் எழுத்து அப்படின்னு வரும். அதாவது நம்ம இந்த கோட்டைக்குள்ளே தான் இருக்கும், கோட்டை சுவருடைய உள் பகுதியில் இருக்கும். கோட்டை சுவருக்குள்ள இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரகசியமான ஒரு இடம். மண்மரபு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திண்டிவனத்துலேருந்து மரக்காணம் செல்லக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய பெருமுக்கல் அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். வாங்க இந்த மலை மேலே அப்படி என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு வழியாக பாதி மலை ஏறி வந்துடும்னு நினைக்கிறேன். அந்த மலையோட பாதியில் வரும்போது பார்த்திங்கன்னா, இந்த நம்ம நடந்து வரும்போது வலதுபுறத்தில் ஒரு பெரிய கல்வெட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. இந்த இயற்கையான பாறையில் ரொம்ப பெரிய அளவில் ஒரு கல்வெட்டு வெட்டப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டுடைய தொடக்கம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வஸ்திஸ்ரீ அப்படின்ற ஒரு மங்கள சொல்லோடு தொடங்குது. ஸ்வஸ்திஸ்ரீ ஸ்ரீ புகழ்மாது விலங்க அப்படின்னு போகுது இந்த கல்வெட்டு. அதாவது புகழ்மாது விலங்கு அப்படின்னு மெய்க்கீர்த்தியோடு போகுது. இந்த மெய்க்கீர்த்தி யாரோடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகழ்மாது விலங்கு அப்படின்னு வந்தாலே நம்ம முதலாம் குலோத்துங்கனுடையது அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துடலாம். இந்த கல்வெட்டு முதலாம் குலோத்துங்க சோழனுடைய கல்வெட்டாக இருக்குது. அதோட முதலாம் குலோத்துங்கனுடைய பெயருமே இந்த கல்வெட்டில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிறது பார்க்கலாம். அதாவது ஸ்ரீ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்ரீ கு லோ இத்து இங்கே சோழ தேவருக்கு யாண்டு அப்படின்னு போகுது. ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவருக்குன்னு இங்கே குலோத்துங்கனுடைய பெயரே இடம்பெறுது கல்வெட்டில் நேரடியாக. அதாவது இந்த கல்வெட்டு வந்து முதலாம் குலோத்துங்க சோழனுடைய காலத்தை சேர்ந்த கல்வெட்டாக இருக்குது. இந்த கல்வெட்டு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்வெட்டு வந்து நம்ம இந்த மலை மேலே முதலாம் குலோத்துங்க சோழனுடைய காலத்தை சேர்ந்த ஒரு சோழர் காலத்துடைய கற்றளி ஒன்று இருக்குது. முக்தியாலீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோழர் காலத்தை சேர்ந்த சிவாலயம் மேலே இருக்குது. அந்த கோயிலுக்காக சாவா மூவா பேராடு அப்படின்னு சொல்லக்கூடிய தானம் வந்து கொடுத்ததா இந்த கல்வெட்டு செய்தி குறிப்பிடுது. அதாவது ஒரு 30 சாவா மூவா பேராடுகளை கொடுத்துருக்காங்க. அது என்ன சாவா மூவா பேராடு அப்படின்னா, எவ்வளோ காலம் ஆனாலும் அந்த எண்ணிக்கை மாறாமல் அப்படியே இருக்கணும். இப்போ ஒரு 30 பசுக்களை கொடுத்துருக்காங்கன்னா அதில் வரக்கூடிய பொருட்கள் எடுத்து பயன்படுத்தலாம். அடுத்து அது அதனுடைய கன்றுகள் வரும், அப்படியே அதனுடைய பொருட்களை எடுத்துக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக என்ன ஆகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 30 அப்படின்ற எண்ணிக்கை குறையவே கூடாது. தொடர்ந்து அந்த எண்ணிக்கை அப்படியே காப்பாற்றிட்டு வரணும். அதுக்கு பேர் தான் சாவா மூவா பேராடுன்னு சொல்லுவாங்க. முதலாம் குலோத்துங்க சோழனுடைய காலத்தில் இங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த மூலவருக்காக விலக்கரிக்கிறதுக்காக பசுக்களை தானம் கொடுத்த செய்தியே இந்த கல்வெட்டு குறிப்பிடுது. நம்ம மலையோட பாதி தூரத்துலேயே இந்த கல்வெட்டு இருக்கிறத பார்க்குறோம். இப்போ தொடர்ந்து மேலே போகலாம், இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம மலைக்கு மேலே போய் பார்க்கலாம். கோயில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து சோழ காலத்து கோயில் இது. அதுலேயும் வந்து முதலாம் குலோத்துங்க சோழ காலத்துலேருந்து படிப்படியாக அப்புறம் விக்ரம சோழன், ராஜாதிராஜன், 2ஆம் குலோத்துங்கன் அப்படி சோழ மன்னர்களுடைய ஆட்சியில் இந்த கோயில் வந்து சிறப்பாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் விஜயநகர வேந்தர் காலம், அப்புறம் சம்புராயர் காலம், இவங்க எல்லாமே இந்த கோயில் அவருடைய கண்ட்ரோலில் இந்த கோயில் வந்து சிறப்பாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த கோயில் வந்து பார்த்தோம்னா சங்க காலத்துலேருந்து இந்த ஊர் பக்கம் சங்க காலத்தில் சிறுமாற்றுப்படை என்ற நூலில் இந்த ஊர் வழியாக நல்லூர் நாத்தனார் இருந்த சிறுபானாற்றுப்படையில் இந்த ஊரை வந்து பெரிய அருவி இருந்ததாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அந்த சிறுபானாற்றுப்படையில் திண்டிவனத்தை, அதாவது திண்டிவனன்ற கிடங்கில், சங்க காலத்தில் அந்த திண்டிவனத்துக்கு பேர் என்னென்னா கிடங்கில் என்ற ஊர். அதை வந்து தலைநகராக ஆட்சி செஞ்சவர் யாருன்னா நலியகோடான், கடையேழு வள்ளலில் அவரும் ஒருத்தர். அப்போ அந்த ஆட்சியில் வந்து அங்கே ஆட்சி செய்கிறப்ப
சிறுபாணன் என்பவர் வந்து இவ்வூர் வழியாக தான் சென்று அந்த நல்லியகோடன் அவையில் வந்து யாழ் மீட்டு அங்கே பரிசு பொருள் பெற்று வந்திருக்காரு என்ற செய்தி சிறுபான்மைப்படையில் சொல்லுது. அப்போ பார்த்தோம்னா நம்ம சங்க காலத்திலிருந்தே இந்த ஊர், இந்த பெருமுக்கல் அப்படின்ற ஊர் சிறந்து விளங்கி இருக்கு என்பதற்கான சாட்சி வந்து சிறுபான்மைப்படை என்ற நூலில் தெளிவாக கூறியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த பெருமுக்களி அப்படின்னு கல்வெட்டில் வந்து வருது. பெருமுக்களி என்ற வார்த்தை என்னது கல்வெட்டில் கூறுகின்றது. நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். மலை மேலே இருக்கக்கூடிய இந்த முக்தையாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க இந்த கோயில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இப்போ மலை மேலே இருக்கக்கூடிய இந்த முக்தையாலீஸ்வரர் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இந்த கோயில் வந்து சோழர்களுடைய காலத்தை சேர்ந்த ஒரு கட்சியில் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் இது. இந்த கோயிலில் முதலாம் குலோத்துங்க சோழனுடைய காலத்தை தொடங்கி விக்ரம சோழன் இப்படி நிறைய சோழ அரசர்களுடைய கல்வெட்டு கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இந்த கோயிலில் இடம்பெற்றிருக்கு. நிறைய வரலாற்று ரீதியான முக்கியமான தரவுகளை சொல்லக்கூடிய கல்வெட்டுகள் நிறைய இந்த கோயில் இடம்பெற்றிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு நிலத்தை வந்து குத்தகைக்கு கொடுக்கும்போதோ அதுக்கு சாட்சிகள் இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுறோமோ அது மாதிரியான விஷயத்த சோழர்களுடைய காலத்திலே ரொம்ப அற்புதமாக செஞ்சுருப்பாங்க. அந்த நில அளவைகளை குறி நம்ம இப்போ நின்றுட்டு இருக்க இடத்துல பார்க்கக்கூடிய கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலத்தை வந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து குத்தகைக்கு கொடுக்கும்போது அதுக்கு யாரெல்லாம் சாட்சியாக வச்சுட்டு கொடுப்பாங்க. இந்த பக்கத்தில் இருக்க நிறைய ஏராளமான ஊர்களுடைய பெயர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ஊர்களோட பெயர் என்னவா இருந்துச்சு அப்படின்ற நிறைய செய்திகள் வந்து இந்த கல்வெட்டுகள் வழியாக நமக்கு தெரிய வருது. குறிப்பாக வந்து சோழர்களுடைய கல்வெட்டுகள் கிடைக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சம்பூராயர்களுடைய கல்வெட்டுகள், காடவராயர்களுடைய கல்வெட்டு, விஜயநகர பேரரசுடைய கல்வெட்டு, விஜயநகர நாயக்க அரசர்களுடைய கல்வெட்டுன்னு தொடர்ச்சியாக ஒரு நிறைய நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டதான் அந்த பெருமுக்கல் மலை மேலே இருக்கக்கூடிய இந்த முத்தையாலீஸ்வரர் கோயில் வந்து தன்னகத்தை கொண்டு இருக்கு. இந்த கோயில் இப்போ யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டில் இந்த கோயில் பராமரிக்கப்பட்டு வருது. தொடர்ந்து நிறைய பூஜைகள், விழாக்கள் இதெல்லாமே வந்து பாரம்பரியமாக நடந்துட்டு தான் இருக்குது இந்த கோயிலில். இன்றைக்கும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. பெருமுக்கல் அப்படின்னு இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய இந்த ஊர் வந்து கல்வெட்டில் என்னென்ன அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர் கால கல்வெட்டுகளில் வந்து இந்த ஊர் வந்து ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து ஒய்மா நாடான ராஜேந்திர வளநாட்டு அல்லது ராஜராஜ வளநாட்டு பெருமுக்கில் அப்படின்னு கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படுது. இந்த பெருமுக்கில் அப்படின்றதான் வந்து காலப்போக்கில் மருவி பெருமுக்கல் அப்படின்ற பெயரில் இன்னைக்கு அழைக்கப்படுது. இந்த ஊர் பக்கத்திலேயே பழமுக்கில் அப்படின்னு ஒரு ஊரும் இருக்குது. இது வந்து ஏன் இந்த பேர் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரோட இயற்கை அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 3 குன்றுகளை கொண்டதாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வெளியில் நம்ம மலை ஏறி வரும்போது பார்த்துருப்போம். நிறைய மலைகள் வந்து உடைக்கப்பட்டு கொஞ்சம் எஞ்சி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கும்படியாக இருக்குது. இந்த பெரிய 3 குன்றுகளை உள்ளடக்கி இருந்தாலும் இதை வந்து பெருமுக்கல் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், முக்கில் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். 3 பெரிய மலைகளை உள்ளடக்கி தான் அந்த பகுதி இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. அதோடு இல்லாமல் இங்கே இன்னொரு முக்கியமான இந்த கல்வெட்டில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் அப்படின்னு இந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. இந்த பெருமுக்கல்லேருந்து பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா திண்டிவனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரோட பழைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடங்கில் அப்படின்னு தான் வருது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளுமே கூட அந்த திண்டிவனம் அப்படின்ற பெயர் பெரிய அளவில் நமக்கு கல்வெட்டுகளில் கிடைக்கல. திண்டீஸ்வரமுடைய நாயனார் கோயில், திண்டீஸ்வரமுடைய மகாதேவர் அப்படின்னு தான் கல்வெட்டுகளில் பேர் வருது. கிடங்கில் அப்படின்னு தான் அந்த ஊர் பெயர் அழைக்கப்பட்டிருக்கு. முதன்முறையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த பெருமுக்கல் மலை மீது இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டுகள் தான். இது ஒரு பாண்டியருடைய கல்வெட்டு. இந்த கல்வெட்டு ஒரு 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டியருடைய கல்வெட்டில் தான் திண்டிவனம் உடையான் அப்படின்ற ஒரு பேர் வருது. இந்த கல்வெட்டில் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்க, தி இன் டி வ ந மு ட யா இன், திண்டிவனம் உடையான், அதாவது விழுப்புரமுடையான எழுத்து, இப்படி நிறைய இந்த சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களை பற்றிலாம் ஆட்களை பற்றிலாம் குறிப்பிடும்போது திண்டிவனம் அப்படின்ற ஊர், திண்டிவனம்னு இந்த ஊர் பெயர் வந்துச்சு அப்படின்றது முதல்ல குறிப்பிடக்கூடிய ஒரு கல்வெட்டு இங்கே தான் இருக்குது. திண்டிவனத்திலே கூட திண்டிவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வெட்டு நமக்கு தொன்மையான கல்வெட்டுகள் அந்த திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய திந்திரினீஸ்வரர் கோயிலையோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய அன்பநாயகேஸ்வரர் கோயிலையோ வந்து திண்டிவனம் அப்படின்ற பெயர் இடம்பெறக்கூடிய சோழகால கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை. பின்னாடி பாண்டியர்களோட காலத்தில் திண்டிவனம் அப்படின்ற ஊர் பெயரே இந்த கல்வெட்டில் தான் நமக்கு கண்டறியப்படுது. இது ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று தரவும் கூட. இந்த கல்வெட்டில் இன்னும் நிறைய இந்த மாதிரியான இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களை பற்றின செய்திகள், யாரோட எழுத்து, இது இவனோட எழுத்து, இது இவனோட எழுத்து அப்படின்னு நிறைய செய்திகள் வந்து இடம்பெறுது. இதில் முக்கியமாக திண்டிவனம் அப்படின்ற பெயர் இந்த இடத்துல தான் வந்து நமக்கு கண்டறியப்படுது. இந்த இடத்துல வந்து விழுப்பறையன் எழுத்து, விழுப்புரம் நம்ம இந்த மாவட்டத்துடைய தலைநகராக இருக்கக்கூடிய விழுப்புரத்தை வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம்னு இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா,
அந்த ஊரோட பேர் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், விழுப்பறையன் எழுத்து அப்படின்னு வரும். அதாவது விழுப்பறையன் அப்படின்னு சொல்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விழுப்புரத்தை குறிக்கக்கூடிய பேர். அதனுடைய 13ஆம் நூற்றாண்டில் விழுப்பறையபுரம் விழுப்புரம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஊர் பேரும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான நிறைய தரவுகளை சொல்லக்கூடிய கல்வெட்டா இந்த கல்வெட்டு அமைந்திருக்கு. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான செய்திகள் இங்கே இருக்குது இந்த பெருமுக்கல்ல. வாங்க ஒன்று அதை பற்றி பார்க்கலாம். இந்த பெருமுக்கல் ஊரை பற்றி சோழர் காலத்தில் மட்டும்தான் கோயில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பின்னணியை கொண்ட ஊர் தான் அந்த பெருமுக்கல். அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கிய சான்றுகள் நிறைய இந்த பெருமுக்கல் அப்படின்ற ஊரை பற்றி இருக்குது. அதிலும் குறிப்பாக சிறுபானாற்றுப்படை அப்படின்ற ஒரு நூல், அதாவது ஒய்மா நாட்டை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த நல்லியைக்கோடன் பற்றி நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். இன்றைக்கி திண்டிவனம் அப்படின்னு பெயரில் அழைக்கக்கூடிய ஒய்மா நாட்டினுடைய தலைநகர் கிடங்கில், அதாவது இன்றைய திண்டிவனம் அன்னைக்கு கல்வெட்டுக்கல்ல கிடங்கில் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அதை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சவன் யாருன்னா ஒய்மான் நல்லியக்கோடன். அவனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட ஒரு இயற்றப்பட்ட நூல் தான் சிறுபானாற்றுப்படை அப்படின்ற ஒரு நூல். அது யாரை பற்றி குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பக்கத்தில் இடைக்கழி நாடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. நம்ம இந்த மரக்காணம் பக்கத்தில் இடைக்கழி நாடு அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த இடைக்கழி நாட்டை சேர்ந்த நல்லூர் நத்தத்தனார் அப்படின்ற ஒரு புலவர் இயற்றிய நூல் தான் சிறுபானாற்றுப்படை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த சிறுபானாற்றுப்படையில் நல்லூர் நத்தத்தனார் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வறுமையில் வாடக்கூடிய ஒரு பாணனிடம் நீ இந்த மாதிரி போய் கிடங்கில் இருக்கக்கூடிய ஒய்மா நல்லியைக்கோடனை பாரு, கடையேழு வள்ளல்களுடைய அத்தனை வள்ளல் தன்மையும் கொண்டவனாக இந்த ஒய்மா நல்லியைக்கோடன் இருக்கான். அவன்கிட்ட போனோன்னா உன்னுடைய பிரச்சனை எல்லாம் தீரும், உன்னுடைய இல்லாமை போக்கப்படும் அப்படின்னு சொல்கிறான். நிறைய பரிசில் பெற்று வர்றான், நீ அவனை போய் பார்த்து பாட்டு பாடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த சிறுபான் செல்லக்கூடிய வழியாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரக்காணத்திலிருந்து இன்னைக்கு இந்த திண்டிவனம் போகக்கூடிய ஒரு பெருவழியாக இருக்கக்கூடிய இந்த பெருமுக்கல் வழியாக தான் அந்த சிறுபானன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊரையும் கடந்து கிடங்கில் கோட்டையை அடைஞ்சு ஒய்மா நல்லியைக்கோடனை சந்தித்து பரிசில் பெற்றிருக்கான். அதான் அந்த பாடல் உணர்த்தக்கூடிய செய்தி. அப்படி அவர் போகும்போது நிறைய ஊர்களை கடந்து வராரு. ஆவூர் சொல்றாரு, இந்த பெருமுக்கல் சொல்றாரு. இந்த பெருமுக்கலை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிறுபானாற்றுப்படையில் இந்த நல்லூர் நத்தத்தினார் குறிப்பிடும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மலை, அதாவது விண்ணுயர்ந்த சூரியனை மறைக்கக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய மலை இருந்ததாகவும் அதிலிருந்து மிகப்பெரிய அளவில் ஒரு நீர்வீழ்ச்சி கொட்டுச்சு. இது எல்லாத்தையும் கடந்து நான் கிடங்கில் கோமானை சந்திக்கிறதுக்காக கிடங்கில் கோட்டையை நோக்கி போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இன்னைக்கு நிறைய குவாரிகளால் உடைக்கப்பட்டு சிதைஞ்சு நிலையில் நிற்கக்கூடிய இந்த மிகப்பெரிய மலைகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு நீர்வீழ்ச்சிகளோட கூடிய ஒரு மலையாக இருந்திருக்கு அப்படின்றது சிறுபானாற்றுப்படையில் பதிவு செய்யப்படுது. இந்த கோயிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சோழர் காலத்தை சேர்ந்த ஒரு கட்டுமான கோயில். கோயிலோட அமைப்பு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கருவறைக்கு மேலே விமானம் இல்லாமல் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கருவறை இருக்குது, அதுக்கிடையில் ஒரு முன் மண்டபம், கருவறை, அதுக்கப்புறம் ஒரு அர்த்த மண்டபம், அதுக்கப்புறம் ஒரு முன் மண்டபத்தோடு இருக்குது. இந்த கோயிலோட அமைப்பே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதிட்டான பகுதி பார்த்தீங்கன்னா அதிட்டானத்தில் உபானம், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஜகதி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி, அதுக்கு மேலே முப்பட்டை குமுதம் சொல்லக்கூடிய குமுத பகுதி இருக்குது. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட பகுதி மேலே, அதுக்கப்புறம் பட்டிகை, மீண்டும் கம்பு, அதுக்கப்புறம் கண்டம், இப்படி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுவர் பகுதி. இந்த சுவர் பகுதியில் நிறைய சோழ காலத்தை சேர்ந்த கல்வெட்டுகள் இடம்பெற்றது பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா குலோத்துங்க சோழனோட கல்வெட்டு, புகழ்மாது விலங்கு அப்படின்னு ஸ்வஸ்திஸ்ரீ புகழ்மாது அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு மெய்கீர்த்தியோடு தொடங்கக்கூடிய கல்வெட்டு இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோயிலுடைய அந்த பிரஸ்தர பகுதி ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா நிறைய அரைத்தூண்கள் இருக்கிறத பார்க்கலாம். அந்த அரைத்தூண்களோட அமைப்பும் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ரொம்ப ஒரு அழகான ஒரு கட்டிடக்கலையை கொண்டதாக இருக்கும். அந்த கருவறை பகுதியில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த பிரஸ்தர பகுதி இணைக்கக்கூடிய அந்த இடம் பார்த்தீங்கன்னா நிறைய பூதகணங்களோடு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பூதகணங்கள் அந்த பகுதியில் இருக்கிறத பார்க்கலாம். அந்த பிரஸ்தரத்துக்கு மேலே விமான பகுதி, விமானத்துக்கும் அந்த பித்தியும் இணைக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய பிரஸ்தரத்தில் நிறைய பூதகணங்களுடைய சிற்பங்கள் காட்டப்பட்டிருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இந்த கோயில் நிறைய உடஞ்சி இருக்கிறத பார்க்கலாம், நிறைய சிதிலமடைந்த நிலையில் இருக்கிறத பார்க்க முடியும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய படையெடுப்புகளை இந்த கோயில் சந்திச்சிருக்கு. ஏராளமான படையெடுப்புகளை இந்த கோயில் சந்திச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அந்த படையெடுப்புகளை பற்றி பின்னாடி பேசுவோம் வாங்க. இந்த நிறைய சிதிலமடைந்த நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முக்கியமான ஒரு கோட்டையாக திகழ்ந்திருக்கு. நம்ம சோழர்களை அடுத்தடுத்து வந்த அரசர்களுடைய ஆட்சிகளுக்கு உட்பட்டு இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
ஆற்காடு நவாபுகளுடைய வசம் இருக்கும்போது இது முக்கியமான ஒரு கோட்டை தலமாக இருந்திருக்கு. அதுக்கு சான்றாக ஆற்காடு நவாபுகளுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதியாக இருந்துச்சு அப்படின்றதுக்கான சான்றாக நம்ம இந்த மலையோட அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பழமையான ஒரு மசூதி இருக்கிறத பார்க்க முடியும். அவங்களை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஆற்காடு நவாபுகளை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் அவங்களோட முக்கியமான ஒரு கோட்டை தலமாக இந்த பெருமுக்கல் மலையானது விளங்கியிருக்கு. ஆற்காடு இந்த ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்குமான ஒரு எல்லை பகுதியாக இருந்திருக்கு. அதாவது நம்ம இந்த பக்கத்தில் அடுத்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி. அப்போ பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில் நிறைய சண்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பவுண்ட்ரியாக ஒரு எல்லை பகுதியாக இருந்திருக்கு. நம்ம பார்க்கும்போது தெரியும் இங்கே நிறைய ஒரு பீரங்கி மேடை கோட்டை சுவர்கள் இருக்கிறத பார்க்க முடியும். அப்போ இந்த மாதிரியான படையெடுப்புகள் நேரத்தில் நிறைய சண்டைகளை தாண்டி நிறைய போர்களை கடந்து இன்றைக்கி நிற்கக்கூடிய ஒரு கோயிலை தான் நம்ம பார்க்குறோம். நிறைய படையெடுப்புகளும் நிறைய சண்டைகளையும் எஞ்சி நிற்கக்கூடிய ஒரு சில எச்சங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை ஒரு கண்காணிப்பில் ரொம்ப பாதுகாப்பாக இந்த கோயிலை பராமரிச்சுட்டு வராங்க. இது கோட்டை சார், இது கோட்டை சுவர், கோட்டை சுவர். அது கோட்டை சுவர். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இங்கிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஒரு ரகசியமான ஒரு சுவர். இது கோட்டையுடைய ஒரு வழி. இது இங்கே இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே கோட்டை சுவர் தான். ஏறி இப்போ நம்ம ஆங்கிலேயருடைய காலத்தில் ஆற்காடு நவாபுடைய காலத்தில் இது கோட்டையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்களுடைய ஒரு கோட்டை தலமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். இதுதான் அந்த கோட்டை சுவர். நம்ம இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டை சுவருக்குள்ளே தான் இருக்கும். நம்ம இப்போ நீங்கள் வெளியிலேருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இருக்கிறது கோட்டை சுவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரகசியமான இடம். அதாவது ஒரு ஒளிஞ்சிருந்து பார்க்கறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ நம்ம இந்த கோட்டைக்குள்ளே தான் இருக்கும். கோட்டை சுவருடைய உள்பகுதியில் இருக்கும். கோட்டை சுவருக்குள்ளே இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரகசியமான ஒரு இடம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வியூ தெரியும், யாராவது வராங்களா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கான ஒரு கண்காணிப்புக்கான ஒரு இடம் வந்து இந்த இடம். இப்போ இங்கே இந்த நிறைய வீரர்கள் இங்கே இருந்திருப்பாங்க, கோட்டையுடைய அந்த பாதுகாவலர்கள் இருந்திருப்பாங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஆடுபுலி ஆட்டம் இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்கலாம். அந்த மாதிரி வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அவங்களுடைய அந்த பொழுதுபோக்காக விளையாடி இருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். நிறைய இடங்கள் அந்த மாதிரி இருக்கிறத பார்க்கலாம். இந்த பக்கமும் இருக்கு பாருங்கள், இது பேர் நம்ம ஆடுபுலி ஆட்டம்னு சொல்லுவோம். அவங்களோட பொழுதுபோக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரங்களில் விளையாடுறது. நம்ம அந்த கோட்டை சுவர் விட்டு வெளியில் போகிறோம். இதுதான் இந்த பீரங்கி மேடை. அதாவது இங்கேருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில் நிறைய சண்டைகள் நடந்துச்சு, நிறைய போர்கள் நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆற்காடு நவாபுகளுக்கு அப்புறம் இந்த பகுதி யார் கட்டுப்பாட்டில் கைப்பற்றி வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த பக்கம் பாண்டிச்சேரி பகுதி வந்து பிரெஞ்சுக்காரர்களுடையது. பாண்டிச்சேரியில் அப்போ அந்த பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்குமான ஒரு எல்லை பகுதியாக இருந்திருக்கு. அப்போ நிறைய சண்டைகளை பார்த்துருக்கு. இது நம்ம இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீரங்கி மேடை. இங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களும் இடையில் நிறைய சண்டை நடக்கும்போது இந்த இடத்துலேருந்து நிறைய தாக்குதல்கள் நடந்திருக்கு. இது ஒரு பீரங்கி மேடையாக இருந்திருக்கு. இங்கேருந்து பீரங்கி நீங்கள் இப்போ எங்கே போய் பார்க்கலான்னா இந்த இடத்துல ஒரு பீரங்கி முன்னிலே இருந்துச்சு. அது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய எக்மோர் மியூசியத்தில் இருக்குது. நீங்கள் எக்மோர் மியூசியத்தில் உள்ளே போனீங்கனாலே பார்க்கலாம். பெருமுக்கல்லேருந்து கொண்டு வரப்பட்ட பீரங்கி அப்படின்னு எழுதியே வச்சுருப்பாங்க. இங்கேருந்து பீரங்கிலாம் இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் இருக்குது. நீங்கள் போய் பார்க்கலாம். நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கோயில். அதை தாண்டி முன்னாடி தொன்மையான தொல் மனிதர்கள் வாழ்ந்த அவங்களுடைய காலத்தை சேர்ந்த கீறல் ஓவியங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆற்காடு நவாபுகளுடைய காலத்துலேயும் அவங்களுக்கு பின்னாடி ஆங்கிலேயர்களுடைய காலத்துலேயும் மிகப்பெரிய முக்கியமான ஒரு கோட்டையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த கோட்டை சுவர் தான். முழுக்க ஆலமரங்கள் வந்து கோட்டை சுவரை வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த கோட்டை சுவருடைய எச்சங்கள் தான் இருக்குது. ஒரு சிதைந்த கோட்டை, இது ஒரு முழுமையான கோட்டை இல்லை. நிறைய கோட்டை சுவருடைய பகுதியில் வந்து சிதைஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா இந்த பெருமுக்கல் மலைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மசூதி. இது ரொம்ப இடிஞ்ச நிலையில் ஒரு சிதிலமுற்ற நிலையில் இருக்கக்கூடிய மசூதி. இதுதான் பார்க்க வந்திருக்கோம்.
இது எந்த காலகட்டத்துடையது சார்? இந்த மசூதியுடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம மலை மேலே இருக்கும்போது பேசியிருந்தோம். ஒரு காலகட்டத்தில் இந்த பெருமுக்கல் கோட்டை யாரோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற்காடு நவாபுகளுடைய கட்டுப்பாட்டில். அதாவது திப்பு சுல்தான், ஹைதர் அலி, இந்த மாதிரியான நம்ம வரலாற்றில் நிறைய ஆற்காடு நவாபுகளை பற்றி படிச்சிருப்போம். திப்பு சுல்தான், ஹைதர் அலி காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருமுக்கல் கோட்டை வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இந்த நிறைய சண்டைகள் நடக்கும்போது வந்து அவங்களுடைய முக்கியமான கோட்டைகளில் ஒன்றா இந்த பெருமுக்கல் கோட்டையும் இருந்துச்சு. இப்போ அவங்க யாருன்னா இஸ்லாமிக் ரூலர்ஸ். அவங்க வந்து யாருன்னா இஸ்லாமிய அரசர்கள். அப்போ அவங்களோட வழிபாட்டுக்காக அவங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருந்த அந்த பகுதியில் அவங்களுடைய காலத்தில் கட்டப்பட்டதான் இந்த மசூதி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மசூதி காலம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய காலத்தை சேர்ந்தது தான். கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு காலத்தை சேர்ந்தது இந்த மசூதி. இது வந்து இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த பகுதியில் அவங்களுக்கு அப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆற்காடு நவாபுகள் கிட்டேருந்து இந்த கோட்டை யாரோட கைக்கு போச்சு அப்படின்னா ஆங்கிலேயர்களுடைய கைக்கு போயிடுச்சு. ஆற்காடு நவாபுகளுக்கு அடுத்தது ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த பெருமுக்கல் கோட்டை வந்துருச்சு. அப்போ பின்னாடி என்ன ஆகுதுன்னா, அவங்க வீழ்ச்சி அடையும் போது இஸ்லாமியர்களுடைய வழிபாடு அப்படின்றது இந்த இடத்துல இல்லாமல் போகுது. குறிப்பாக இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருமுக்கல் பகுதியில் அதிக அளவில் இஸ்லாமியர்கள் யாரும் இல்லாதால ஒரு தொழுகையோ வழிபாடோ இல்லாமல் இது முற்றிலுமாக இன்றைக்கி சிதிலமுற்ற நிலையில் இருக்குது. ஒரு பழமையான ஒரு மசூதி. ஆற்காடு நவாபுகள் இந்த பெருமுக்கல் பகுதி அவங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டு இந்த பகுதி இருந்துச்சு அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான சான்றாக கூட நம்ம இந்த பெருமுக்கல் இருக்கக்கூடிய இந்த மசூதியை சொல்லலாம். இப்போ நம்ம மேலே இருக்க கோயில்களை பார்க்கும்போது பிற்காலத்தில் வந்த அரசர்களாலும் பிரிட்டிஷார்களாலும் அந்த இது வந்து சிதலமடைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த கோட்டை சிதலமடைஞ்சதுக்கும் அதான் காரணமா இல்லை காலப்போக்கில் அது வந்து பராமரிப்பு இல்லாமல்? சிதலமடைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டைகளை தாண்டி இன்னைக்கு காலப்போக்கில் இது பராமரிப்பு இல்லாமல். இப்போ நம்ம மேலே பார்த்த கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா படையெடுப்புகளில் சண்டைகளை அடித்து உடைச்சதை பார்த்துருப்போம். நிறைய உடஞ்சி கல்லெல்லாம் உடஞ்சி கோயில் கற்றளிகளெல்லாம் சிதிலமடைஞ்ச நிலையில் இருக்கிறது பார்ப்போம். ஆனால் இது அப்படி இல்லை. முழுமையாக வழிபாடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மரங்கள்லாம் வந்து இந்த மசூதியை முழுமையாக ஆக்கிரமித்து வச்சுருக்கு. நம்ம பார்க்கும்போது தெரியும், மரத்துடைய வேர்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த மசூதியை முழுமையாக பிரித்து வச்சுருக்காங்க அங்கே கூறு போட்டு. என்னுடைய இந்த சிதில நிலைக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வழிபாடு இல்லாமல் காலப்போக்கில் அது கைவிடப்பட்டது தான் இதனுடைய சிதிலமடைஞ்சிருக்கிற நிலைக்கு காரணம். இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இதான் சுனை. இந்த இவ்வளோ பெரிய மலை மேலே இங்கே இருந்த, அதாவது ஆற்காடு நவாபுகளுடைய காலத்தில் மிகப்பெரிய ஒரு கோட்டையாக இருந்திருக்கு, ஆங்கிலேயருடைய காலத்தில் கோட்டையாக இருந்திருக்கு, கோயில்கள் இருந்திருக்கு, இவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்குது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள், இங்கே வந்த வீரர்கள், இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஒரு குடிநீர் ஆதாரமாக எது விளங்கியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த இயற்கையான சுனை தான். இவ்வளோ பெரிய மலை மேலே இவ்வளோ மிக கடுமையான ஒரு கோடை காலத்திலும் கூட வற்றாமல் இந்த சுனையில் தண்ணி இருக்கிறத பார்க்க முடியும் நம்மளால். இன்றைக்கும் கூட இங்கே மலை மேலே இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு தேவையான குடிநீர் ஆதாரமாக இந்த சுனை தான் விளங்கிட்டு இருக்கு. இதிலேருந்து தண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நல்லா சுனை தண்ணி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சுனையிலேருந்து தான் தண்ணி எடுத்து அன்னைக்கும் இருந்தவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த சுனை நீர் தான் வந்து ஒரு முக்கியமான குடிநீர் ஆதாரமாக இந்த 1000 அடிக்கு மேலே இருக்கக்கூடிய மலையில் பயன்பட்டுருக்கு. உண்மையிலே சுனை தண்ணி சமைச்சில்லுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மண்மரப்பு டீமோட இணைஞ்சு நானும் வர்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு கேமராமேனாக தான் வந்துட்டுருக்கேன், ஆனால் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிட்ருக்கேன். ஜீவா சார் நிறைய விஷயம் சொல்லிகிட்ருக்காரு. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருக்குது, சூப்பராக இருக்குது.